நாங்கள் அதானிக்கும் திமுக அரசு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறது தொடர்ந்து பேசுறோம். அதற்கு ஒரு அமைச்சர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல அது அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க, நாங்க கொடுக்கல. அதற்கு நாங்க சொல்றோம், இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, கமுதி சோலார் பவர் பிளான்ட்டுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்க்கட்சிகள் என் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அதானியை சந்திச்சதே இல்லை அப்படின்னு. எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்திச்சாங்கன்னு நாங்கள் சொல்லல. அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல. நீங்க அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து. ஆனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க நான் அதானியை சந்திக்கலை. நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்றோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. உங்கள் மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல, நீங்க சொன்னதுக்காக சொல்றோம். ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே. உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலையோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரு, நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்குரல் இடுறாங்க. நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, நீங்க அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க, அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்தில் வைங்க. அதனால் அதானியை சந்திக்கவில்லை என்று மடை மாற்றக்கூடிய முயற்சியை முதலமைச்சர் அவர் கைவிடணும். அவர் சட்டமன்றத்தில் பேசியதற்காக நாளை அவர் கிளாரிஃபை பண்ணட்டும். அவர் சார்பாக மருமகனோ அவரை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளோ சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும். அடுத்து நாங்கள் பதில் சொல்றோம், எந்த தேதியில் எங்க சந்திச்சாங்க நாங்கள் சொல்லட்டும்.